துலாம், வாயே திறக்காதீங்க. இந்த ஜூலை மாதம் சுக்கிரன் வந்துட்டாலே காதல் காம மோட்சம் தாங்க. வார்த்தையில கவனம் நிச்சயமாக தேவை. இல்லைன்னா எங்க வாழ்க்கையில கஷ்டம்லாம் தீர்ந்து எங்க வாழ்க்கையில எப்பதாங்க நான் நல்லது நடக்கும். என் ஒய்ஃபே வந்து திட்டுறான்னு சொன்னா கூட அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா, துலாம், வாயே திறக்காதீங்க. இந்த ஜூலை மாதம் துலா ராசிக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. துலாம் காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபன் வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்துட்டாலே காதல் காம மோட்சம் தாங்க. ஸோ சுக்கிரன் வந்தாலே ரிஷபம், துலாம், மீனம். ரிஷபம் அப்படின்றது நமக்கு தேவையான எல்லாத்தையுமே, உணவு, உடை, ஆபரணம் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. துலாம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல காதல் காமம் உங்களுக்கு இருக்கும், உறவுகள் இதெல்லாம் இருக்கும். மீனம் சுக்கிரன் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து மோட்சம். ஸோ சுக்கிரன் காதல் காம மோட்சத்தையும் மூன்றையும் ஒரு சேர மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான். அந்த வகையில துளாராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார் இந்த ஜூலை மாதம். ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் மேரேஜ் பார்ட்னர்கிட்ட பேசுகிறீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசுகிறீங்கன்னா கூட வார்த்தையில் கவனம் நிச்சயமாக தேவை. இல்லைனா பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தோட அதிபன், தனம், வாக்கு, குடும்பத்தோட அதிபன் செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு அவரோட வீட்டை பார்க்குறாரு 8ஆம் வீட்டின் வழியாக. அப்போ தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை இதெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிப்ளமேட்டிக்கா போங்க, முடிஞ்ச அளவுக்கு காமா போங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. இந்த ஜூலை மாதம் அவசரப்படாதீங்க. லைஃப்ல வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு நம்மளுக்கே பிரச்சனையை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஸோ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயால கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பட் அதை சமாளிங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதம் வந்து இந்த மாதம். ராசிக்கு ஆல்ரெடி நமக்கு ஆஸ் யூஷுவல் கடந்த ஒரு 2 வருஷமா சனி பகவான் 6ல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்ப்பா, கவலைப்படாதீங்க. அது வம்பா இருந்தாலும் சரி, வழக்கா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில உங்களுக்கு துணையா நிக்கிறதுக்கு சனி 6ல இருக்காரு. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய காதல் ஸ்தானத்துல ராகு. புது புது காதலை உருவாக்குறது, புது புது விஷயங்கள் நம்ம லைஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்றது. இங்கேதான் வேலை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஃபாரின்ல இருந்து ஒரு பொண்ணை கனெக்ட் பண்ணி விடும். இங்கேதான் வேலை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு வேற ஒரு மாநிலத்துல ஒரு பையனை கனெக்ட் பண்ணி விடும். காதல் மலர்றது, பழைய காதல் கட் பண்ணிட்டு போறது, புது காதல் மலர்றது அப்படின்னு எல்லாத்தையும் இந்த ராகு வந்து பண்ணுவார் இந்த மாதம். இல்லை இதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு பண்ணியிருக்கலாம். கடந்த 1 வருஷமா உங்களுக்கு அந்நியர்களோட தொடர்பு ஏற்படுறது, அந்நியர்களோட காதல் உங்களுக்கு ஏற்படுறது, புது புது உறவுகள், நியூ ரிலேஷன்ஷிப்ல என்டர் பண்ணி விடுறது எல்லாம் ராகு பண்ணும். அடுத்து ராசிக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல புதன், அது மாறாது. ராசிக்கு 8ல நான் செவ்வாய் இங்கே தான்பா உட்காருவேன், நான் மாற மாட்டேன்ற மாதிரி இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூப்பரா இடத்துல சூரியனும் குருவும். அற்புதமான அமைப்புங்க. ரொம்பவே சூப்பரா இருக்க போறீங்க இந்த மாதம். நிஜமா சொல்றேன், என்னை நம்புங்க, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. அதாவது துளாராசிக்கு எப்பயாவது தான் நல்லது நடக்கும், எப்பயுமே அவங்களுக்கு நல்லது நடக்காது. ஏன்னா நீங்க கேட்குற ஒரு கேள்வி எப்படி இருக்கும்னா, மேடம் எங்க வாழ்க்கையில கஷ்டம்லாம் தீர்ந்து எங்க வாழ்க்கையில எப்போதாங்க நான் நல்லது நடக்கும், எங்க வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே போயிடுமா, பிறந்ததுலேருந்து கஷ்டம், கல்யாணம் கஷ்டம், திரும்பி வாழ்க்கையில நாங்க வயசாகி முடங்கி போய் ஒரு இடத்துல போய் உட்காரோம், அங்கேயும் கஷ்டம், இப்படி வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா எங்க தான் போறது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல இந்த குரு சூரியனோட யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில உங்களை உட்கார வைக்கிறது, பெரிய பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது. ஆனா என்னன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்தஸ்தெல்லாம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு,
வேணான்னு சொல்லி விடுவீங்க, ஆனால் கூப்பிட்டு கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு இருப்பாங்க. உங்கள் மதிப்பை, மரியாதை, கௌரவம் எல்லாத்தையுமே வச்சு பார்த்து இந்த பதவி, இந்த உயர்வு உனக்கு வேணும், இதுக்கு தகுதியானவன் நீ தான், உன்னை விட்டா இங்கே வேற யாரும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது சுக்கிரன், உங்க ராசிநாதனான சுக்கிரனே போய் 11ஆம் இடத்துல கேதுவோட சும்மா சூப்பரா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. ஒரு பயமும் கிடையாது. நிறைய ஆன்மீக சுற்றுலாம் போவீங்க இந்த மாதம். அதுவும் உங்கள் நண்பர்களோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் நண்பர்களோட, பிடித்த உறவுகளோட ஆன்மீக சுற்றுப்பயணம் போகிறது, இல்லை நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்ணுறது, அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, உங்களை ஷேர் பண்ணிக்கிறது, உங்கள் சீக்ரெட்ஸை பற்றி சொல்கிறது. ஏன்னா 8ஆம் வீட்டோட அதிபனும் 11ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதம் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு லாங் ட்ரிப் போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஒரு 2-3 நாள் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு, ஜூலை மாதம். என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய்னால தான் ரிலேஷன்ஷிப்ஸில், ஏன்னா நம்ம வாய் தான் நம்மளுக்கு சூனியம் வைக்கும், வேற யாரும் நம்மளுக்கு சூனியம் வைக்க மாட்டாங்க. நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகளுமே நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் அடித்தா கூட அது மறந்துடும், ஓகேவா? ஆனால் நம்ம ஒருத்தரை பேசுகிற வார்த்தைகள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அது மறக்காதது நம்ம உடம்புல ஒரு ஆறாத வடு மாதிரி இருக்கும். அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு பொறுமை, முடிஞ்ச அளவுக்கு நிதானம். என் ஒய்ஃபே திட்டுறான்னு சொன்னால் கூட அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்னா, பொறுமையாக நிதானமாக, பரவாயில்லாமா 2 வார்த்தை என்ன 4 வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா திட்டிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தானே, வேற யாரு என்னை திட்ட போறா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிருங்க. ஏறி அடிக்கிறேன், ஏறி பேசுகிறேன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க. இந்த மாதம் 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயால் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, பண்ணாத தப்புக்கு அசிங்கம், பேர் கெட்டு போகிறது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? 5ல் ராகு வர, படிக்கிற பசங்கள்லாம் ஏஐ கிட்ட போகிறேன், புது விஷயங்களை போய் கற்றுக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போகிறேன், புது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இப்போ எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு, நான் போய் அதில் போய் படிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு தான் இருப்பீங்க. அதாவது துளாராசியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டெக்னாலஜிக்கெலாம் நீங்கள் போகணுன்னு நினைப்பீங்க. சாதாரண விஷயத்துக்குலாம் நீங்கள் இறங்கவே மாட்டீங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிற அது பண்ணும். குழந்தை பாக்கியம்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கு. புத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். அதே மாதிரி காதல் வாழ்க்கையுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அன்லஸ் நீங்கள் பேசுகிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் திரும்ப சொன்ன மாதிரி தான் 8ல் செவ்வாய் இருக்குது அப்படின்றது நல்லா கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்தோட அதிபன் 8க்கு போகிறார். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானாதிபதி 8க்கு போகிறார். அப்போ 8 அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் வேலை செய்யும். மொத்தத்தில் துளாராசிக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் கன்னி ராசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.